இந்த தடவை நம்ம வாங்கினது பார்த்தீங்கன்னா அன்பா கொடுத்ததே பாதி பாருங்க. சித்திரை 1 போனதுமே ஊர்லேருந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே அறுவடை பண்ணுறாங்க வாங்கன்னு சொல்லி இந்த சீசனில் தான் பருப்பு வேர்க்கடலை இதெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்காக போட்டுப்பாங்க. அதில் வீட்டுக்கு போகிறது மீதியை வந்து விற்கவோ இல்லை சொந்த பந்தம் கொடுக்கவோ செய்வாங்க. அதனால தான் லீவ் விட்டாங்களே இல்லை கட்டை போய் தூக்கிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் காராமணியும் வேர்க்கடலையை மட்டும் பாக்கி பாருங்க. இது ஊரில் நம்மளோட செடியில் காய்ச்சது. அப்புறம் முருங்கக்காய் மாமா வீட்டில் கொடுத்தாங்க. இன்னைக்கு மருதாணி அடிச்சிருந்தாங்களா அதையும் கொஞ்சம் பேக் பண்ணி கொடுத்து விட்டாங்க. அப்புறம் பப்பாளி எப்பவுமே மாமா வீட்டில் கொண்டு வருவேன். இந்த வாட்டி செக்கில் ஆட்டின எண்ணெய் பாருங்க. வெயில் வந்ததுமே காய போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆட்டி எடுத்துட்டாங்களா. அதையும் ஒரு 3 பாட்டில் போல் பிடிச்சிட்டு பச்சை பருப்பு கொஞ்சம் கல் மணலாக இருக்கும் க்ளீன் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் பாருங்க. நாட்டு பருப்பு கிடைக்காது. அப்புறம் முழு உளுந்து எங்களுக்கு ரொம்பவே தேவை பாருங்க. பொடி பருப்பு, அதாவது நாட்டு பருப்பு வந்து பொடிசு தான் இருக்கும் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உளுந்து மட்டும் தான் நான் வாங்கியிருந்தேன். படி 150 ரூபான்னு சொல்லி 2 படி. பச்சை பருப்பு வந்து அன்பளிப்பாக கொடுத்தாங்க மாமா வீட்டில். பூ கொஞ்சம் கட்டி கொடுத்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நான் வாங்கிட்டு வந்ததும் கொண்டு வந்ததும். நீங்களும் அந்த மாதிரி நாட்டு பருப்புலாம் பார்த்தா வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும்.